அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் ஓடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். ஜோனஸ் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கு நன்றி திருப்பலியாகவும், சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி சுதீர் லியோ நல்ல உடல் சுகம் பெற வேண்டியும் மனமாற்றம் பெற வேண்டியும், மெலிசா மற்றும் ஆண்ட்ரூ ராட்ரிகஸ் தங்களுடைய பயணம் நல்ல முறையில் அமைய வேண்டியும், அருள் ஒளி டேனியல் நற்சுகம் பெற வேண்டியும் ஒப்புக்கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த ஆர். அகஸ்டின் 35ஆம் ஆண்டு நிறைவு, எம். ராஜன், உத்திர்கமேரி, சந்தியா வின்சென்ட், மல்லிகா, ஜெரி, டிமோ, ஜாய், லில்லி, சரண்யா, எலிசபெத் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க கன்னி மரியாவின் பாதுகாப்பின் கீழ் வாழ்கின்ற உமது நம்பிக்கைகளை எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 13 21 முடிய. திருத்தூதர் பணியில் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அரிகிப்பா அரசனும் பெர்னிக்காவும் பெதஸ்தா சந்திக்க சகரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலும் எதிரான வழக்கை அரசரிடம் எடுத்து கூறினார். பெதிஸ்தா கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்து தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வாழ்க்கை என்னிடம் தெரிவித்து அவர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவரும் குற்றம் சாட்டியவர்களுக்கு முன்னின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு பின் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமியரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்தது, கொடிய குற்றம் எதுவும் அவர்கள் மீது சுமத்தவில்லை. அவரும் எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் இவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாகவும் பவுல் சாதித்தார். இக்கருத்துக்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறாரா? அங்கு இவற்றை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறாரா என கேட்டேன். பவுல், பேராசிரியரை விசாரித்து தீர்ப்பு அளிக்குமாறு தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் இவரை சீடரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடை வலிமையும் துணை, அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடை வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன்.
பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே இந்நாற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். Alleluia, 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 Alleluia. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 15-19 முடியும். தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டேன். அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று இயேசு பேதுருவை கடுப்பேத்துகிறார். என்ன பண்ணுறாரு? கடுப்பேத்துறாரு. நம்ம பசங்க கிட்ட ஒரு தடவை கேட்டால் பதில் சொல்லுவாங்க, ரெண்டாவது தடவை கேட்டால் பதில் சொல்லுவாங்க, மூணாவது தடவை கேட்டால் ஆமாம் இவனுக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்பாங்களா இல்லையா? நீங்களே அப்படி தான் கேட்பீங்க, ஆமாவா இல்லையா? இன்று பேதுருவிடம் இயேசு என்ன பண்ணுறாரு? எத்தனை தடவை கேட்குறாரு?
3 தடவை கேட்குறாரு, நீ என் அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறியா, அன்பு செய்கிறியான்ட்டு 3 தடவை கேட்டு கடுப்பேற்றினதுனால தான் பேதுரு என்ன பண்ணுறாரு, பதிலுக்கு என்ன பண்ணுறாரு பேதுரு, 3 முறை ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு என்ன பண்ணுறாரு, மறுதளிச்சிடுறாரு. ஆமாவே இல்லையா? நீ இயேசு இவரை கடுப்பேற்றினதுனால கரெக்டான நேரம் பார்த்து என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவரை பழி வாங்கிட்டார். கரெக்டா? இயேசுவை இயேசு யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு 3 தடவை என்ன பண்ணிட்டாரு, மறுதளித்து விட்டார். எனவே இன்று இயேசு என்ன பண்ணுறாரு, 3 தடவை கூப்பிடுகிறார். 3 தடவை பேதுரே 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 என் அன்பு செய்கிறாய் என்று கேட்கின்றார். எதற்காக கூப்பிடுகிறார், ஏன் கூப்பிடுகிறார்? இத்தனை தடவை கூப்பிட்டுட்டு அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னது, என்னம்மா? எது கூப்பிட்றாரு? ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறதுக்காக அவர் கூப்பிடுகின்றார். எதற்காக ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும்? நம்மளுடைய பைபிளில் பார்க்கும் பொழுது ஸ்டார்டிங்கிலேருந்து தொடக்க நூல்லேருந்து கடைசி வரைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஆயனுக்கும் நிறைய என்ன சொல்கிறது, ஒரு ஒற்றுமை இருக்குதா இல்லையா? நம்முடைய பைபிளில் முதல் ஆயன் யாராக இருக்கிறார்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பைபிளில் முதல் ஆயன் இவர் தான் முதல் ஆட்டுக்குட்டியை வளர்த்தாரு. யார் அவர்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. சும்மா கும்பலாக சொல்லக்கூடாது. சொல்லுமா? ஆபிரகாமா? வெரி குட். அடுத்து யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா? கை தூக்குங்க. வாயிலே முணங்கக்கூடாது. தெரிஞ்சவங்க கை தூக்கி சொல்லுங்கள். என்னவா? கை தூக்குங்கம்மா. சும்மா ஏதோ கும்பலாக 10ஓட 1 11 சொல்லுங்கப்பா. வெயிட்மா. கை தூக்கியிருக்காங்கல்ல, அமைதியாக இருங்க. சொல்லுங்கப்பா, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ஆடு மேய்த்தது யார்? ஆட்டுக்குட்டி உரிக்க சொல்லலை. ஆடு மேய்த்தது யார்? சத்தமாக கையை தூக்கி சொல்லுங்கள். ஆபேல். தொடக்க நூல் எடுங்க. தொடக்க நூல் எடுத்துட்டீங்களா? தொடக்க நூல் 4வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை யார் சொல்கிறா? வாசிங்க. பைபிள்லாம் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. நானும் 4 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். நான் வந்து 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் 4 பேராவது எடுத்துன்னு வராங்க. பார்த்தா 4 பேர் கூட எடுத்துகிட்டு வரல. சும்மா வச்சு எடுத்துட்டு வாங்க. பைபிளை புண்ணியமாக போகும். வாசிங்கம்மா. அவன் சகோதரன் பின்பு அவள் பொறுமையா நிறுத்தி, நீங்க பாட்டு ஓடக்கூடாதுமா. அவன் சகோதரனை ஆபேலை பெற்றெடுத்தான். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். யார என்னவா மாறுறார்? ஆபேலு ஆடு மேய்ப்பவராக மாறுகின்றார். முதலில் விவிலியத்தில் ஆடு மேய்த்தது யாரு? ஆபேலாக இருக்கின்றார். ஆபேலிருந்து ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, வேற யாரு? மோசஸ்லேருந்து தாவீதிலிருந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? ஆடு மேய்ப்பவர்களாக இருக்கிறார். மோசஸ் எப்பொழுது கடவுள் காட்சி கொடுத்தாரு மோசஸுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் செடி எரிஞ்சிட்டு இருக்குது. தாவீது என்ன பண்ணுறாரு? ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போச்சு தேடிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? கடவுள் நீதான் அரசன் என்று என்ன பண்ணுறாரு? போய் ஒரு ஆட்டுக்குட்டி மேய்த்து கொண்டிருந்தவனை ஒரு அரசனாக மாற்றுகின்றார். இன்று ஆண்டவர் பேதுருவை எதற்காக அழைக்கின்றார்? ஆட்டுக்குட்டியை பேணி காற்பதற்காக, ஆட்டுக்குட்டிகளை வளர்ப்பதற்காக அவர் அழைக்கின்றார். யார் அந்த ஆட்டுக்குட்டி? நாமெல்லாம் தான் அந்த ஆட்டுக்குட்டி. நிறைய பேர் என்ன பண்ணுறான், அந்த 99 ஆடு மாதிரி இருக்கிறோம். யாராவது என்ன பண்ணிடுறான், அந்த ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி சொல் பேச்சு கேட்குறது கிடையாது, அட்டகாசம் பண்ணுறது, ஏகப்பட்ட கேள்வி கேட்குறது, நோன்றது, என்ன பண்ணுறான், சேட்டை பண்ணுறோமா இல்லையா? எனவே நம் ஒவ்வொருத்தரையும் மேய்ப்பதற்காக தான் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? பேதுருவை அழைக்கின்றார். ஏனென்றால் தலைவர்கள் இல்லை, ஆடுகளை மேய்ப்பதற்கு ஆயன்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். எடுத்து வாசிங்க. 1 அரசர்கள் 22வது அதிகாரம், 1 அரசர்கள் 22வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. என்ன நடக்குதுங்க? 1 அரசர்கள் 22:17. அதற்கு அவர் இஸ்ரேலர் அனைவரும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன். என்ன பண்றாங்க? ஆயன் இல்லாததுனால ஆடுகள் என்ன பண்றாங்க? சிதறுண்டு கிடைக்கு. நிறைய பிரிவினை, நிறைய பிரச்சனை, நிறைய பேர் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? சுற்றிட்டு இருக்கிறார்கள். அவர்களை ஒருங்கிணைப்பதற்காக, ஒன்றுபடுத்துவதற்காக, ஒரே மந்தையாக மாற்றுவதற்காக தான் என்ன பண்ணுறார் கடவுள்? பேதுருவை இன்று அழைக்கின்றார், பின்தொடர் என்று அழைக்கின்றார். ஆனால் என்ன நடக்குது? சில நேரங்களில் ஆயன்களை அழைக்கிறார்கள், ஆயன்கள் சில நேரங்கள் என்ன பண்ணிடுறாங்க?
ஒழுங்காக இருப்பதில்லை. எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் புத்தகம் 34:3-4. ஒரு நிரந்தரமான தலைவனை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார். சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் ஆயன்கள் ஆடுகளை ஒழுங்காக வளர்ப்பது கிடையாது. போலி ஆயன்கள் வருகிறார்கள். எடுத்து வாசிங்கம்மா. எசேக்கியேல் 34:3-4. நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், ஆனால் மந்தையை பேணி காப்பதே கிடையாது. ஆயன்கள் என்ற பெயரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொளுத்த கன்றுகளை அடித்து உண்ணுகின்றோமே தவிர, ஆனால் அந்த மந்தையை நாம் மெய்ப்பதே கிடையாது. அப்புறம் 4வது வசனத்தை வாசிங்க சத்தமா. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தவறியவற்றை நீங்கள் திரும்ப கூட்டி வரவில்லை. ஒரு ஆயன் என்னென்னா பண்ணணுமோ அதை நீ செய்யாமல் இருக்கின்றாய். ஆனால் பேதுருவாகிய நீ என்னை அன்பு செய்வதனால் ஒரு நல்ல ஆயனாக, ஒரு சிறந்த தலைவனாக இருக்க வேண்டும். அதற்காக தான் என்ன பண்ணுறார் இயேசு? என்னை பின்தொடர். நான் எவ்வாறு உங்களை மேய்த்து கொண்டிருக்கின்றனோ, நான் எவ்வாறு உங்களை வழி நடத்தினேனோ, அதே போல் நீயும் சிதறுண்டிருக்கக்கூடிய ஆடுகளை, வழி மாறி போகக்கூடிய ஆடுகளை ஒன்றிணைக்க வேண்டும், ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இன்று பேதுருவை அழைக்கின்றார். யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோமோ நாம் எல்லோருமே ஒரு ஆயனாக இருக்கின்றோம். நமக்கு இன்று கொடுக்கப்பட்டுள்ள ஆட்களை நாம் இறைவன் பாதம் கொண்டு வர வேண்டும். இறைவனிடம் அழைத்து வர வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கடமையாக இருக்கின்றது. ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன பண்ணுறார் ஆண்டவர்? என்னை பின்தொடர் என்கின்றார். நான் அவரை முழு மனதோடு பின்தொடர்வதற்கு தயாராக இருக்கிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. உன் பாதையிலே பயணமாகவே, உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலுள்ள இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித கன்னி மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது நம்பிக்கையான மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவிகளை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் பெற தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுபல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தவர் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனில் மாறும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லை, இங்கு நீதானே என்றில்லையே.
எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டேனில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம் தான் நான் செல்ல பாதைகள் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே.
இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த கார்மேல் மாதா மற்றும் அர்ச்சனை மாதா அன்பியங்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கருவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நாளைய வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் sacred.bcc மற்றும் ஞாயிறு அன்று அந்த வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் சகாய மாதா அன்பியம் காலை 8:30 மணி திருப்பலி. அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாள் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை முழு மனதோடு பின் செல்லும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரித்தோழ. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோம். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரித்தோழ. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.